இப்போ ஜெர்மன் எடுத்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் ஃப்ரீ, அதாவது கவர்மெண்ட் வந்து ஃபண்ட் பண்ணுது. கோர்ஸ் முடிஞ்சவொடனே 18 months ஒர்க் பர்மிட் கொடுக்குறாங்க. ஒரு வருஷம் அங்கே போய் ஸ்டூடெண்ட் கொலீக் அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ஸ் பண்ணணும். இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து யூஎஸ் தான். அக்ரெடிஷன் இல்லாத ஒரு யூனிவர்சிட்டியிலேருந்து ஆஃபர் வாங்கி ஃபைல் பண்ணால் அப்போவே வீசா ரிஜெக்ட் ஆகிடும். அங்கே வந்து ஒரு ஸ்டூடெண்ட் முடித்தான் அப்படின்னா $4,000 $5,000 வந்து சேலரி கிடைக்குது. அந்த சேலரி இங்கே ஃபர்ஸ்ட் மந்த்தில் வந்து எடுக்க முடியாது. இப்போ நீங்க இவ்வளோ பேரை அனுப்பிச்சிருக்கீங்க, நிறைய பேர் அனுப்பிச்சிருப்பீங்க, எல்லாத்துக்குமே வேலை கிடைச்சிருமா அப்படிங்கிறது இங்கே வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். அது கிடைக்குதா? சிவில் இன்ஜினியரிங்க்கு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்ட் டைம்லேயே ஹி வாஸ் லைக் சேயிங் 4,000 to 5,000 USD வந்து பார்ட் டைம்லேயே வாங்கிட்டு இருந்தான். ஆக்சுவலாக இதோட அவேர்னஸ் ரொம்ப கம்மி. கன்சல்டன்ட்ஸ் வந்து ஃப்ரீ எஜுகேஷனை அதிகமாக ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க. எவ்வளோ மார்க் இருந்தால் வெளில போய் படிக்கலாம், எவ்வளோ பர்சன்டேஜ், சில பேர் கம்மியாக பர்சன்டேஜ் வாங்கியிருப்பாங்க, அவங்களுக்கும் வாய்ப்பு இருக்கா, ஏதாவது எலிஜிபிலிட்டி இருக்கா ஒவ்வொரு கண்ட்ரிக்கும்? பிகினர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்மளோட ஃப்ளை அண்ட் ஸ்டடி ஓவர்சீஸ் உடைய எம்டி ரியாஸ் அவர்கள் நினைஞ்சிருக்காரு. ஸோ ஓவர்சீஸ் போய் வந்துட்டு நம்மளோட பேச்சுலர்ஸோ இல்லை அடுத்ததாக வந்து பிஜி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட டவுட்ஸ்லாம் கேட்கலாம் வாங்க. வணக்கம். ஹலோ. ஆக்சுவலாக ஃப்ளை அண்ட் ஸ்டடி ஓவர்சீஸ் பற்றி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான விஷயங்கள் சர்வீஸ்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நீங்களே சொன்ன பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். உதாரணத்துக்கு வெளியே படிக்க போகிறவங்களுக்கு வந்து என்னென்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்குது அப்படின்னா, யூஸ்வலாக அவங்க வந்து IELTS எக்ஸாம் எழுதணும், இங்கிலீஷ் எக்ஸாம். இப்போ ஒரு வேளை ஜெர்மன் படிக்க போகிறாங்க அப்படின்னா ஜெர்மன் லாங்குவேஜ் இருக்கணும். சில இடத்துல வந்து GRE எழுத வேண்டியது இருக்குது. ஸோ இந்த மாதிரி ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கண்டக்ட் பண்ணுறோம் எங்களோட எல்லா பிரான்ச்சஸ்லையும். இப்போ சென்னை எடுத்திங்கன்னா 4 பிரான்ச் இருக்குது. தாம்பரம், அண்ணா நகர், வேளச்சேரி, நுங்கம்பாக்கம். அதே மாதிரி கோயம்புத்தூரில் ஒரு பிரான்ச் இருக்குது, கொச்சினில் ஒரு பிரான்ச் இருக்குது. ஸோ எல்லா பிரான்ச்சஸ்லேயும் இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ப்ளஸ் சர்வீசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முதல்ல கவுன்சிலிங் கொடுத்து முதல்ல அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு கண்ட்ரிஸ் சஜஸ்ட் பண்ணுவோம், எந்த கண்ட்ரி போகலாம் அப்படின்னு. ஒரு சிலருக்கு வந்து எக்கனாமிக்கலாக பார்ப்பாங்க, ஒரு சிலர் எனக்கு காசு இருக்குது அதனால் வந்து எனக்கு எக்கனாமிக்கலாக தேவையில்லை அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அவங்களோட ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, இல்லை எனக்கு செட்டில் ஆகணும், PR வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி சஜஷன்ஸ் கொடுப்போம். ஓகே. ஸோ இதுதான் பேசிக்காக பண்ணிட்டு இருக்க விஷயங்கள். ஸோ இப்போ வந்து 12th எக்ஸாம்லாம் முடிஞ்சிடுச்சு. ஸோ அடுத்தடுத்து படிக்கணும்னு நிறைய பேருக்கு ஒரு ஆசை இருக்கும். இங்கே பண்ணாமல் வேறு எங்கே போய் பண்ணலாம்? பொதுவாக டாக்டர் படிக்கணும், அதாவது MBBS படிக்கணும்னு நினைக்கிறவங்க தான் நிறைய அப்ராட் போகிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ நார்மலாக ஒரு ஆர்ட்ஸ் ஏதாவது சப்ஜெக்ட் எடுத்து படிக்கணும், அதாவது ஒரு டிகிரி பண்ணணும் அப்படின்னாலும் போக முடியுமா, இல்லை இன்ஜினியரிங் மட்டும் தான் போக முடியுமா? என்ன மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? MBBS வந்து அதிகமாக போகிறாங்கன்றது வெளியே தெரியுது. பட் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸும் போகிறாங்க, ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் போகிறாங்க, மேனேஜ்மெண்ட்டில் எல்லா இதுலேயும் போகிறாங்க. ஒரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு ஸ்பெஷலைசேஷன் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்கனாமிக்கலாக தான் வேணும், எனக்கு வந்து நிறைய செலவு பண்ண முடியாது அப்படின்னா, இப்போ ஜெர்மன் எடுத்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் ஃப்ரீ. அதை பற்றி பெருசாக அவேர்னஸ் கிடையாது. ஜெர்மனியில் எஜுகேஷன், ஆமாம், டியூஷன் ஃபீஸ் கிடையாது. ஓகே. நிறைய யூனிவர்சிட்டிஸில் கிடையாது. ஒரு சில எல்லாமே பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ். என்ன அப்படின்னா இதெல்லாமே வந்து பப்ளிக் ஃபண்டட் யூனிவர்சிட்டிஸ், அதாவது கவர்மெண்ட் வந்து ஃபண்ட் பண்ணுது. ஏன் ஃபண்ட் பண்ணுறான் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான மேன் பவர் வந்து அவங்களோட பாப்புலேஷன்லேருந்து அந்த கவர்மெண்ட்டால் எடுக்க முடியல. ஸோ அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா யூனிவர்சிட்டிஸை ஃபண்ட் பண்ணி இமிகிரண்ட்ஸ் அட்ராக்ட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே வந்து படிக்கிறாங்க. கோர்ஸ் முடிஞ்சவொடனே 18 months ஒர்க் பர்மிட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த 18 months ஒர்க் பர்மிட்டில் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்ஸ் வந்து €4,000 சேலரி வாங்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா PRக்கு எலிஜிபிள் ஆகிடுவான். ஸோ லைஃப் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ அதுலேயே பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸும் சூஸ் பண்ண போகிறோம், ஃப்ரீ எஜுகேஷன் ஆப்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட 12 years ஆஃப் எஜுகேஷனை வந்து ஜெர்மன் வந்து கன்சிடர் பண்ணுறது கிடையாது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா 13 years ஆஃப் எஜுகேஷன் வேணும். அந்த 13 years ஆஃப் எஜுகேஷன் நம்மளோட 10+3 டிப்ளமா கூட அவன் கன்சிடர் பண்ணுறது கிடையாது. இங்கே 12th நம்மளோட ஸ்டாண்டர்டில் CBSEயோ இல்லை வந்து ஸ்டேட் போர்ட்லேயோ முடிக்கிறவங்க ஒரு வருஷம் அங்கே போய் ஸ்டூடெண்ட் கொலீக் அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ஸ் பண்ணணும். இப்போ அந்த கோர்ஸ் வந்து சார்ஜபிள், அந்த கோர்ஸ் வந்து ஃப்ரீ கிடையாது. ஸோ ஒன்ஸ் அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா இங்கிலீஷில் கோர்சஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமே 4 கோர்ஸ் தான். ஒன்று வந்து ரோபோட்டிக்ஸ், மெக்கட்ரானிக்ஸ், பிஸ்னஸ் அண்ட் இன்ஜினியரிங், லாஜிஸ்டிக் சப்ளை. இந்த 4 கோர்ஸ் மட்டும்தான் இங்கிலீஷில் இருக்குது ப்ராப்பராக போகணும் அப்படின்னா. ஸோ இந்த கோர்ஸை முடிச்சிட்டாங்க, ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் கொலீக் முடிச்சிட்டாங்கன்னா இந்த 4 கோர்ஸுமே அவங்களுக்கு 3 வருஷத்துக்கு ஃப்ரீ. அதாவது எந்த டியூஷன் ஃபீஸும் கிடையாது. லிவிங் எக்ஸ்பென்ஸ் மட்டும் ஸ்டூடெண்ட் கிட்ட இருந்தால் போதும். இப்போ எக்கனாமிக்கலாக யோசிக்கிற இன்ஜினியரிங் போய் படிக்கணும், இல்லைனா வந்து ஆர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட்குள்ளே வரணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த 4மே ஒரு நல்ல சஜஷன். ஏன்னா உங்களுக்கு எஜுகேஷன் ஃப்ரீயாக கிடைக்கிது. இன்னொன்று என்னென்னா கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு வருஷம் கோர்ஸ் முடிச்சாங்கன்னா 6 மாதம் கேப் எடுத்துகிட்டு ஃபுல் டைமாக இன்டர்ன்ஷிப் பண்ணலாம். உங்களுக்கு அதில் ஃபுல் டைமாக பே பண்ணுறாங்க. 800 to 1,600 euros வரையும் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப்பில் பே பண்ணுவாங்க.
ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் மணி பிரகாரம் கால்குலேட் பண்ணிங்கன்னா ரஃபாக ஒரு 1000 euros இன்டர்ன்ஷிப் ஒரு ஸ்டூடெண்ட் வாங்குறாரு அப்படின்னா ஒரு 80,000 வந்து அவர் ஏர்ன் பண்ணுறாரு. ஸோ ஒரு 6 monthsக்கு வந்து அந்த ஏர்னிங்ஸும் அவருக்கு கிடைக்க போகுது. இது இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட் டைம் ஜாபும் பண்ணுவாங்க. ஸோ பார்ட் டைம் ஜாப் பண்ண போகிறாங்க அப்படின்னாலும் ஒரு அவருக்கு வந்து 8 to 15 euros பே பண்ணுறாங்க டிபெண்டிங் ஆன் த பிளேஸ் வே யூ லிவ். ஒருவேளை பெர்லினில் இருக்கிறாங்க அப்படின்னா அங்கே அதோட சேலரி அதிகமாக இருக்கும். இல்லை கொஞ்சம் வெளியே இருக்கிறாங்க அப்படின்னா அதோட வேஜஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா எக்கனாமிக்கலாக சூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா இன்ஜினியரிங்கோ மேனேஜ்மெண்ட்டோ சூஸ் பண்ண போகிறாங்கன்னா இந்த ஆப்ஷன் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். ஆனால் லிவிங் எக்ஸ்பென்ஸ்க்காக மட்டும் அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா அவங்களோட அக்கௌண்ட்டில் லிவிங் எக்ஸ்பென்ஸ்க்காக மட்டும் ஒரு அமௌண்ட் வச்சுருக்கணும். அது ஸ்டூடெண்ட்டோட இப்போ வந்துட்டு ஆர்ட்ஸோ இல்லை இன்ஜினியரிங் யார் படிக்கணும்னு நினச்சாலுமே ஜெர்மனில் இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? இந்த 4 கோர்ஸ் தான் பேச்சுலர்ஸ்க்கு இருக்குன்னு சொல்ல வரேன். மாஸ்டர்ஸ்ன்னு போகும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட கோர்சஸ் இருக்கு. பட் பேச்சுலர்ஸ்ன்னு போகும்போது உங்களுக்கு கோர்ஸ் இங்கிலீஷ்ல இதுதான் இருக்கு. இதை மீறி வேற கோர்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ள போனோம் அப்படின்னா அந்த கோர்சஸ்லாம் வந்து இங்கிலீஷ்ல அவைலபிள் இல்லை. ஒருவேளை இங்கிலீஷ்ல அவைலபிலிட்டி இருந்தாலும் நான் சொல்றேன் இந்த ஸ்டூடெண்ட் கொலீக் கோர்ஸ் வந்து இங்கிலீஷ்ல இல்லை. ஸோ இந்த பேட்டர்ன் வந்து தப்பா போயிடுது. சில சமயம் வந்து ஜெர்மன் லாங்குவேஜ்ல படிச்சுட்டு அப்படியே போய் படிக்க போறேன்ட்டு போற சில பசங்க வந்து ஃபெயிலியர் அதிகம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 100 ஸ்டூடெண்ட் வர்றதுக்கு படிக்க போறான், 90 பசங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த ரேஷியோ நல்ல ரேஷியோ. இப்போ சில கண்ட்ரிஸ் யூரோப்லேயே சில கண்ட்ரிஸ் இருக்கு, அதை வந்து யூஸ்வலாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா யூரோப்போட எக்கானமிலேயே ஜெர்மனி பெஸ்ட்டு. இப்போ லாத்வியாவா இருக்கட்டும், லித்துவானியாவா இருக்கட்டும், இன்னும் சில கண்ட்ரிஸ்லாம் இருக்கு. இதுக்கெல்லாம் போறாங்க, போயிட்டு திரும்ப வந்துடுறாங்க. மேபி 10 பேர் போறாங்க அப்படின்னா 7-8 பேர் திரும்ப வந்துடுறாங்க. ஸோ இந்த ரேஷியோவை கம்பேர் பண்ணா அந்த கண்ட்ரிஸை சஜஸ்ட் பண்றது வந்து எத்திக்கல் கிடையாது. ஏதோ அனுப்புறான்னு அனுப்பலாம், பட் ஆனால் ஒரு நல்ல லைஃப் ஸ்டூடெண்ட்டுக்கு கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா கிடையாது. பட் ஜெர்மன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா யூரோப்போட பிக்கெஸ்ட் எக்கானமி. இப்போ ஃப்ளைண்ட் ஸ்டடி ஓவர்சீஸ் வந்து கான்சென்ட்ரேட்டோட ஜெர்மனி அது மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்றீங்களா இல்லை வேற என்ன கண்ட்ரிக்கு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஜெர்மனும் பண்றோம். ஜெர்மன்ல மட்டும் உங்களுக்கு நிறைய அவேர்னஸ் கிடையாது, எஜுகேஷன் ஃப்ரீ அப்படின்றதுனால கன்சல்டன்ஸ் அதில் ஃபோக்கஸ் பண்றது கிடையாது. இது இல்லாமல் நாங்கள் UK, US, கனடா, ஆஸ்திரேலியா எல்லாமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அசஸ் பண்றோம். நான் என்ன சொல்ல வரேன்னா கவுன்சிலிங்னு வரும்போது ஒரு மிடில் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டோ அப்பர் மிடில் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டோ இதை தான் அதிகமாக சூஸ் பண்ணுவாங்க. இல்லை கொஞ்சம் வசதியாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வேறு கண்ட்ரிஸ் சூஸ் பண்ணுவாங்க. வரக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு தேவையான கவுன்சிலிங் ஒழுங்காக கொடுக்குறேன் அப்படின்னா நான் எத்திக்கலாக இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஒன்ஸ் அது முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க கண்ட்ரிஸை சூஸ் பண்ணுவாங்க. இப்போது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து மெக்கானிக்கலுக்கு வராரு, மெக்கானிக்கலுக்கு வந்துட்டு எது பெஸ்ட் கண்ட்ரி, நான் அதுக்கு தான் நான் போகணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட் கேட்குறாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாய்ஸ் காசு நிறையா இருந்துச்சுன்னா யூஎஸ் தான். யூஎஸ்க்கும் ஜெர்மனிக்கும் ஒரு காம்படிஷன் மெக்கானிக்கலில் இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங், மெக்கானிக்கல் எல்லாமே இப்போ வந்து கோர்சஸ் வந்து கம்மி ஆகிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா மெக்கானிசம்ல இருந்து ஹைப்ரிடாக மாறிட்டு இருக்கு. ஸோ அப்படி மாறும்போது என்ன ஆகுது அப்படின்னா மெக்கானிக்கல் கோர்ஸில் இருக்கிற கண்டென்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி ஆகிட்டு வருது. ஸோ இன் தட் கேஸ் மெக்கானிக்கல் அப்படின்றத விட மெக்கானிக்கல் கம்பைன் கோர்ஸ், இப்போ மெக்கட்ரானிக்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா அதோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ மெக்கட்ரானிக்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ யூஎஸ் போகிறாங்க அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கோர்ஸை இந்த ஸ்ட்ரீமில் ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி இல்லை மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இசிஇ இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்டெம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்சஸ்குள்ளே வரும். ஸ்டெம் அப்படின்னா சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத். ஸோ இந்த 4க்குள்ள கோர்ஸ் சூஸ் பண்ணாங்க அப்படின்னா கோர்ஸ் முடித்தோடனே அவங்களுக்கு 3 years ஒர்க் பெர்மிட் கிடைக்கும்.